கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி, இளைய பெண்களுக்கு 7 ஆலோசனைகள். தீத்து 2:4-5 வசனங்களிலே முதிர் வயதுள்ள பெண்கள் திருமணமான இளம் வயதுள்ள பெண்களுக்கு 7 விதமான போதனைகளை போதிக்க சொல்லி தீத்துவுக்கு பவுல் அடிகளார் கடிதம் எழுதுகிறார். 1, அவர்கள் புருஷனை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். 2, பிள்ளையினிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். 3, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4, கற்புள்ள ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 5, வீட்டில் தரித்திருப்பவர்களாகவும். 6, நல்லவர்களாகவும். 7, தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். 7 விதமான போதனைகளை கொடுக்கிறார். இந்த போதனைகள் பின்பற்றாதவள் தேவனுடைய வார்த்தையே அவமதிப்பதாக இருக்கும் என்றும் சொல்லுகிறார். இதில் வீட்டிலே தரித்து நிற்க வேண்டும் என்றால் அவர்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. ஆதியாகமம் 2:18 மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. அப்படி என்றால் அவள் புருஷனோடு இருக்க வேண்டும், புருஷனுக்கு ஆலோசனை கொடுப்பவளாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அடுத்ததாக, புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அடிமைத்தனம் என்று சொல்கிறார்கள். அப்படியும் அல்ல. எபேசியர் 5:21 ஒரு தெய்வ பயத்தோடு ஒருவரை ஒருவர் கீழ்ப்படியுங்கள் என்றும் வாசிக்கிறோம். ஆகவே இதே ஆலோசனை ஆண்களுக்கும் உண்டு. ஆனால் இங்கே நான் பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு காரணம், நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்படி என்றால் ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் பெண்களால் மாத்திரமே அது முடியும். வீட்டிற்கு விளக்கேற்ற ஒரு பெண் வேண்டும் என்று இன்று ஒரு உலகத்திலே அப்படி ஒரு வார்த்தை உண்டு. இங்கே ஒளியேற்ற விளக்கேற்ற என்றால் விளக்கு வெளிச்சம் மனைவி, வெளிச்சத்தை கொண்டு வருவள் மனைவி. அவள் வந்தால் இருள் விலகும். இருள் சாத்தானுக்கு அடையாளம். அப்படி என்றால் பெண்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்றும் நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 12:4 வாசிக்கிறோம், குணசாலியான பெண் அவன் கணவனுக்கு கிரீடமாம். கணவன் தலைதான், ஆனால் அந்த தலைக்கே கிரீடமாக இருப்பவள் மனைவிதான். ஆகவே பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.